தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் கொண்ட பொருளாதாரமாக உயர்த்துவதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் தலையாய லட்சியமாக இருக்கிறது. இதனால் பல பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடுகளோடு தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருவதால் தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் முகவரியாக தரம் உயர்ந்துள்ளது. அந்நிய முதலீடுகளோடு விட்டுவிடாமல் தன் மாநில மக்களும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தின் மாணவர்கள், இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் தமிழ்நாடு அரசு முதல்வர் மருந்தகம் மூலம் பட்டதாரி இளைஞர்களை தொழில் முனைவோராக்கி வருகிறது. இந்த நிலையில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,000ஆக உயர்த்தப்பட்டிருப்பது மாபெரும் சாதனையாக கருதப்படுகிறது. இதுபோக இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்ச்சியில் தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளது. ஏனெனில் புத்தொழில்களை ஆதரிக்க டான்சீட் திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கும் தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோரை ஊக்குவிக்க புத்தொழில் நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் இணைக்க டான்ஃபண்ட் என்ற இணைப்பு தளமும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தொழில் நிறுவனங்களை வழிகாட்ட தமிழ்நாடு அரசு பிரத்யேகமாக ஸ்டார்ட் அப் திருவிழா, பயிற்சி வகுப்புகள், ஸ்டார்ட் அப் மையங்கள் என அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது. இது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டை செமிகண்டக்டரின் மையமாக மாற்ற சர்வதேச அளவிலான தொழில்நுட்பங்களையும் கையாண்டு வருகிறது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு. மேலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய படித்தால் மட்டும் போதும் என சொல்லும் ஒரே அரசு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சிதான். ஏனெனில் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் பணியாளர்களுக்கு வெளியே செல்லாமல் இருக்க படிப்பை முடித்த பட்டதாரிகளுக்கு நான் முதல்வன் மூலம் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பையும் வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. இவ்வாறு 2021 வெறும் 2300ஆக இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மும்மடங்கு அதிகரிக்க தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் புரட்சிகர பொருளாதார திட்டங்களும் ஊக்குவிப்பும் தான் காரணமாக அமைந்துள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியும் தொழில் புரட்சியும் 2030க்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அடைவதற்கான திராவிட மாடல் அரசின் பெரும் பாய்ச்சலாக இருக்கிறது.